எம்என்சி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஆஷிகா குமார். இன்னைக்கு ஃபினான்ஷியல் சீரீஸில் வெல்த் என்பது எப்போது உருவாகும் என்பது பற்றி நம்முடன் பேச இணைந்திருக்கிறார் மணிமந்திரி ஃபினான்ஷியல் சர்வீஸ் ஃபவுண்டர் எஸ் கோபி. வணக்கம் சார். வணக்கம். ஓகே, வெல்த் என்றால் என்ன சார்? ஒருவருக்கு வெல்த் எப்போ ஸ்டார்ட் ஆகும்? ஸோ வெல்த்ன்றது அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸு அசட்ஸு எல்லாமே வெல்த்துன்னு சொல்கிறோம். ஜென்ரலாக அவங்களோட தேவையை தாண்டி தேவைகளை பூர்த்தி செஞ்சு அதில் தன்னிறைவு அடைஞ்சு அதுக்கு அடுத்து வரக்கூடிய வெல்த் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டேஜ் தான் வெல்த் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். ஓகே, வெல்த் ஸ்டேஜ் அப்படின்றது என்னென்னா, இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது அவங்களோட தேவைகளுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறது கமிட்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ தேவைகளை தாண்டி இன்வெஸ்ட் பண்ணுறது தான் வெல்த் ஸ்டேஜ். ஒருத்தர் செட்டில் ஆகிட்டான்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போது. ஸோ இந்த வெல்த் ஸ்டேஜ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான வேர்டு. ஸோ அப்போ தடையின்றி அவங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுட்டே வராங்க. அப்போவும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் ஆடப் ஆகுதுன்னா அப்போவும் அவங்களோட வெல்த் கம்மியாகாமல் இருக்கணும். ஸோ அந்த ஸ்டேஜ் ஒரு தன்னிறைவு அடையணும். அப்படிங்கும்போது தான் ஒருத்தவங்களுக்கு வெல்த் ஸ்டார்ட் ஆகும். நம்மளோட ரொட்டீன் கமிட்மெண்ட்ஸ் லைக் மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சரு, ட்ராவல், டொனேஷன்ஸு, வேறு ஏதாவது எய்ம், இந்த மாதிரி என்ன பண்ணுவோம், நம்மளோட கமிட்மெண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறோம். ஓகே, நீங்கள் கமிட்மெண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனீங்கன்னா அவங்களோட வெல்த்துன்றது ஒரு ஸ்டேஜுக்கு நிற்காது. எல்லாமே கமிட்மெண்ட்டாக மாறிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு இப்படி லைஃப் ஸ்டைல் இருந்தால் போதுன்னு பார்ப்பீங்க. சடனாக என்ன பண்ணுவீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க, நம்மளும் அந்த லைஃப் ஸ்டைலில் இருக்கணும்னு நினச்சிட்டு உங்களோட ரெசிடென்ஷியலை மாற்றுவீங்க, உங்களோட கார் அந்த மாதிரி உங்களோட பொருள்களை மாற்றுவீங்க, ட்ராவல் பண்ணுவீங்க. ஸோ லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு சேஞ்சஸ் ஆக உங்களோட கமிட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகிடும். அப்போ என்ன ஆகும், இந்த கமிட்மெண்ட்ஸுக்கு நீங்கள் அடாப்ட் ஆகும்போது உங்களோட ரெகுலர் இன்கம் அது ரிலேட்டடாக இருக்கணும். அப்போ உங்களோட அசட்ஸு ரெகுலராக இன்கம் பண்ணிகிட்டு இருந்தால் பரவாயில்ல. ஸோ இன்கம் நீங்கள் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி கமிட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு கமிட்மெண்ட். அப்போ லைஃப் ஸ்டைலோட கேல்குலேஷன் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிடுது. ஓகே, அந்த ஸ்டேஜில் உங்களோட கமிட்மெண்ட் கமிட்மெண்ட்டாகவே இருக்கும். உங்களோட இன்கம், வெல்த்து எல்லாமே கமிட்மெண்ட் ஆகிடும். அதையும் தாண்டின சூழ்நிலையில் தான் வெல்த் க்ரியேட் ஆகும். ஓகே, அந்த வெல்த்து தான் ரியலிஸ்டிக் வெல்த்து. ஓகே, ஸோ மற்ற எல்லாமே என்னோடய வெல்த்து போர்ட்ஃபோலியோலாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் கமிட்மெண்ட்டுக்கு இருக்குது. ஒருத்தவங்க செட்டில் ஆகிட்டாங்க, ஓகே குட் அப்படின்னு நம்ம ஒரு சாட்டிஸ்ஃபைடாக ஒருத்தவங்களை பார்த்து ஒரு சர்டிஃபை பண்ணுறோம் இல்லையா, அவங்க தான் வெல்த்தியஸ்ட்னு சொல்லணும். ஓகே சார். ஒருவர் தன்னுடைய வெல்த்தை உருவாக்க முதல்ல செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன? வெரி குட். ஒருத்தவங்க தன்னோட வெல்த் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி அவங்களோட தேவைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ மெயினாக அவங்களுக்கு ஏதாவது லோன் கமிட்மெண்ட்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். எல்லாருமே வெல்த்தி அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லோரும் அந்த ஸ்டேஜை கடந்து தான் வராங்க. ஸோ அவங்க பெரிய பணக்காரங்க, அவங்க வெல்த்தியஸ்ட்டு செட்டில் ஆனவங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அவங்களோட பேசிக் நீட்ஸு. நிறைய பேர் லோன் வாங்கியிருக்காங்க, லோன் கமிட்மெண்ட்ஸு. லோன் வாங்கினா வெல்த்தியஸ்ட்டு கிடையாது. லோனை கட்டுறதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு நிரந்தர வருமானம் இருக்கா, ஸோ வருமானம் முன்னேற்றத்தோடு இருக்கான்னு பார்க்கணும். வெறும் வருமானம் வந்துட்டுருக்கு, ஒருத்தவங்களுக்கு ஒன்லி ஒரு 40,000 ஒரு 1 lakh வருது, இல்லை 5 lakhs இன்கம் வருது, அவ்வளோதான் வரும்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷனில் அது சரியான இன்கம் கிடையாது. ஸோ அந்த வருமானம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். ஸோ எவ்வளோ நாளைக்கு அந்த வருமானம் தேவைப்படுது, ரெண்டாவது. அதுக்கப்புறம் அவங்களோட டிபெண்டன்ஸ். ஸோ சில்ட்ரன்ஸ் அவங்களோட எஜுகேஷனுக்கு நமக்கு தேவையான ஃபண்ட்ஸ் இருக்கா, டிபெண்டன்ட் பேரண்ட்ஸுக்கு எக்ஸ்பென்சஸுக்கு தகுந்த அளவுக்கு நம்மகிட்ட பணம் இருக்கா. ஸோ இதெல்லாம் அவங்க ரெண்டாவது செக் பண்ணணும். இது இல்லாமல் அவங்களுக்கு சொந்தமாக வீடு இருக்கணும். ஸோ என்கிட்ட நிறைய வெல்த் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, பட் நிரந்தரமாக அவங்க ஒரு இடத்துல குடியிருக்கணும். அந்த எக்ஸ்பெண்டிச்சர் கண்ட்ரோலில் இருக்கணும்னா ஸோ கண்டிப்பாக அவங்களோட ஓன் ஹவுஸ் இருக்கணும். ஸோ நம்ம அடிக்கடி நம்ம கார் வாங்குறவங்களாக இருந்ததுன்னா அதுக்கு ஃபண்ட்ஸ் தகுந்த மாதிரி இருக்கணும். சில பேர் எவ்ரி 5 years சேஞ்ச் பண்ணுவாங்க, சில பேர் எவ்ரி 10 years சேஞ்ச் பண்ணுவாங்க. ஆஸ் அண்ட் வென் நினச்ச உடனேலாம் கார் சேஞ்ச் பண்ணுவாங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட கமிட்மெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். முக்கியமாக ஒருத்தர் ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ நம்ம நல்ல ஹெல்த்தியாக இருக்கோமா, இல்லை நம்மளோட ஹெல்த்தை பாதுகாக்கிற அளவுக்கு நமக்கு சரியான காப்பீடு, இல்லை அதுக்கு எமர்ஜென்சி ஃபண்ட்ஸு. ஸோ நம்மளோட எந்த ஒரு விஷயமும் இதை தாக்கு பிடிக்கக்கூடிய சூழ்நிலையில் ஃபினான்ஷியலாக நம்ம கரெக்டாக இருக்குமான்னு பார்க்கணும். இது இல்லாமல் உங்களோட அசட்ஸ், சேஃபரான அசட்ஸ் இருக்கா, நம்ம ரிட்டையர்ட் ஆகும்போது நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நிலைமையில் நம்மளோட அசட்ஸை நம்ம சரியான தேவையை பூர்த்தி செய்கிற மாதிரி வச்சுருக்கோமான்னு பார்க்கணும். ஓகே.
இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே நீங்கள் செக் பண்ணிடணும். இதை தாண்டினது தான் உங்களோட ஒரிஜினல் வெல்த். அது வந்து எதுவுமே டிஸ்டர்ப் ஆகாமல் உங்களை தாண்டி இருக்கிறதா ஒரிஜினல் வெல்த். ஸோ அப்போ எவ்வளவு தான் ஒரு மனிதன் சேமிக்கிறதுன்றது டிஃப்ரெண்ட். உங்கள் கமிட்மெண்ட்டை நீங்கள் கண்ட்ரோலில் வச்சுட்டிங்கன்னா சேமிப்புன்றது வந்து சாதாரண விஷயந்தான். நம்ம கமிட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ண உங்களோட இன்கம் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதை இன்க்ரீஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து உங்களோட கமிட்மெண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா வெல்த் ஜென்ரேட் ஆகாது, கமிட்மெண்ட்ஸ் மட்டும்தான் ஜென்ரேட் ஆகும். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க வந்து வெல்த் ஸ்டேஜ் அவங்க ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இதெல்லாம் கால்குலேட் பண்ணணும். இதையும் தாண்டி ஐ ஹாவ் பேலன்சஸ், அப்போது நீங்கள் வந்து ஹை ரிஸ்க் எடுத்து அதில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி உங்களோட வெல்த்தை ஜென்ரேட் பண்ண முடியும். அப்போ ஒருத்தர் வந்து வெல்த் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இவ்வளோ கமிட்மெண்ட்ஸையும் அவர் பர்சனலாக செக் பண்ணணும். அதில் நம்பர் ஆஃப் இயர்ஸு எவ்வளோ நமக்கு க்ரோத்து அதில் இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ கமிட்மெண்ட் நம்ம வந்து நல்ல ஸ்டேஜில் இருக்கோமா, இன்கம் பண்ண முடியுமா. மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது இண்டஸ்ட்ரி. நீங்கள் என்ன மாதிரி இண்டஸ்ட்ரி பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா ஓகே, அந்த பிஸ்னஸ் சஸ்டெயினபிளாக இருக்கான்னு பார்க்கணும். சேலரிடுனா உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ரெகுலர் இன்கம் ஃப்யூச்சரில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஓகே. இப்போது லாஸ்ட்டு ஒரு 1 month 2 months நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய இந்த ஐடி செக்டர்ஸில் வந்து லே ஆஃப்ஸ்லாம் இருக்குன்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலையும் உங்களால் கடந்து வர முடியும். ஐ ஹாவ் குஷன் ஃபார் another 2 yearsக்கு. ஸோ எமர்ஜென்சி ஃபண்ட் நான் வச்சுருக்கேன். ஸோ இன் பிட்வீன் ஐ வில் ட்ரெயின் அப் மை செல்ஃப் டு அந்த ஒரு சுச்சுவேஷனை கடந்து வர அளவுக்கு என்கிட்ட ஒரு எஜுகேஷன் இருக்குது, நான் அப்கிரேட் ஆகிட்டுருக்கேன். ஸோ அந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து இன்னொரு பேசிவ் இன்கம் வச்சுருக்கேன். அந்தளவுக்கு நீங்கள் சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கணும். இவ்வளோ விஷயம் நீங்கள் தயார் பண்ணணும். ஓகே சார், சேவிங்ஸும் வெல்த்தும் ஒன்று தானே, இல்லை அதுக்கு ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் இருக்குதா? குட் கொஸ்டின். எல்லாருமே நம்மளோட சேவிங்ஸை வந்து வெல்த்துன்னு தான் சொல்கிறோம். பட் அது கமிட்மெண்ட்டுக்காக நம்ம வச்சுருக்க சேவிங்ஸ். பட் எல்லாரும் சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனை பார்க்குறீங்க, அவருக்கு டே டு டே ரொட்டீனில் எந்த டிஃபிகல்ட்டிஸும் இருக்காது. பட் இருக்கா இல்லைன்றதில் அதை தாண்டினவங்க தான். ஸோ இப்போ அவங்களோட ப்ரொஃபைல்லாம் எப்படி இருக்குன்னா, இப்போது இன்னொரு 2 yearsக்கு நமக்கு இன்கம் இல்லைல்ல, என்ன பண்ணுறது? ஸோ அவங்க பிஸ்னஸ் என்னாகும், பிஸ்னஸ் ரன் ஆகிட்டே தான் இருக்கும். அப்போது இன்னொருத்தர் வந்து ஜாபுக்கு போகிறாரு. ஸோ அவங்களோட சேவிங்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஜாப் சேஞ்சஸ் நடக்குது, சம் இல்னஸ் இருக்குது, அவங்களால ஏர்ன் பண்ண முடியல. அப்போ அந்த சேவிங்ஸ் ஸ்டாப் ஆகும்போது அவங்க கமிட்மெண்ட்டுக்கே கஷ்டப்படுவாங்க. அவங்க புதுசாக இன்வெஸ்ட் பண்ணியாட்டினாலும் எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு அது வந்து ஒரு கமிட்மெண்ட்டுக்கு தான். என்கிட்ட வெல்த் இருக்குது அப்படின்ற கான்ஃபிடென்ட் எப்பயுமே வச்சுக்கக்கூடாது. ஓகே. இது வெரி கிளியராக எப்படி சொல்கிறோன்னா, ஃபினான்ஷியல் பிளானிங்கில் இந்த வெல்த் அப்படின்றதே உங்களோட கமிட்மெண்ட்ஸை தாண்டணும். உங்களோட கமிட்மெண்ட்ஸ் வந்து என்னென்னலாம் கமிட்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒருத்தர் வந்து சேலரிடு எனக்கு வந்து சடனாக ஒரு பிரேக் ஆகுது அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, எமர்ஜென்சி ஃபண்டுன்னு ஒன்று இருக்கும். அதெல்லாம் தான் யூட்டிலைஸ் பண்ணணும். அப்போ அந்த எமர்ஜென்சி ஃபண்டையும் நீங்கள் வச்சுருக்கணும். அந்த எமர்ஜென்சி ஃபண்டை தான் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணணும். திருப்பி உங்களோட ப்ரொஃபைல் ஸ்டார்ட் ஆகி உங்களோட கமிட்மெண்ட்ஸை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுறீங்க. அந்த கமிட்மெண்ட்ஸை கண்டினியூ பண்ணினதை தாண்டிலும் உங்களோட சேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா உங்களோட வெல்த் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதனால் எல்லாருமே வந்து வச்சுருக்க சேவிங்ஸை வந்து வெல்த் போர்ட்ஃபோலியோன்னு சொல்லலாம். பட் வெல்த்தியஸ்ட்டு ஐ எம் ஹேவிங் அன் வெல்த்தியஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிலாம் நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை. பட் என்னாகும், ஒரு எஜுகேஷனுக்காக நீங்கள் வந்து ஒரு 1 crore பிளான் பண்ணுறீங்க உங்களோட சில்ட்ரன்ஸோட எஜுகேஷனுக்கு. அது சடனாக வந்து உங்களுக்கு அந்த எக்ஸ்பெண்டிச்சர் வரல. ஸோ ஒரு மெரிட்டில் சீட்டு கிடைக்கிது, அந்த எக்ஸ்பென்சஸ் தேவையில்லைன்னு நினைக்கிறீங்க. அப்போது அது அடிஷ்னலாக உங்களுக்கு ஒரு வெல்த்து. ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அங்கே வீடு கட்டலான்னு பார்க்குறீங்க. ஸோ அடிஷ்னலாக வந்து ஆஃப்டர் மேரேஜ் சம் ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டிலேருந்து ஒரு ஹவுஸ் இருக்குது. அப்போ அங்கே என்ன ஆகும், ஒரு வெல்த் ஆட் ஆகும். உங்களோட ரெகுலர் தேவையை தாண்டினது எல்லாமே வெல்த். ஸோ அப்போ அதனால் வந்து இந்த சேவிங்ஸுக்கும் வெல்த்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஸோ கமிட்மெண்ட்டுக்காக நம்ம பண்ணுறதுக்கும் லாங் டேர்மில் நம்மளோட கமிட்மெண்ட் தாண்டினது மட்டும் வந்து அடிஷ்னலாக இருக்கு இல்லையா, அதுதான் நம்மளோட வெல்த்தியஸ்ட் போர்ட்ஃபோலியோ. ஓகே. ஒருவர் தன்னுடைய வெல்த்தை எந்த அளவுக்கு மேனேஜ் பண்ணுவது பெட்டராக இருக்கும்? அவங்களோட வெல்த் ஒவ்வொருத்தருக்கும் அது டிபெண்ட். ஓகே. சில பேரோட இன்ட்ரெஸ்ட்டு இன்னொருத்தர் மாதிரி இருக்காது. ஸோ பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ ஃபார் வெல்த் க்ரியேஷனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் டேர்மாக இருக்கணும். ஓகே. ஸோ அதில் அப்ஸ் அண்ட் டவுன் இருந்தாலும் வந்து அது இட் ஓன்ட் அஃபெக்ட் யுவர் கமிட்மெண்ட்ஸ். ஓகே. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மெயினாக ப்ராப்பர்ட்டி, நமக்கு தெரிஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட்ஸு நிறைய பேர் வந்து ப்ராப்பர்ட்டியில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க.
மல்டிபிள் ஆகிற மாதிரி ரிஸ்க் எடுத்து சம் ஈக்விட்டி ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. அது வந்து டைரக்ட் ஈக்விட்டியாகவும் இருக்கலாம், ஈக்விட்டி போர்ட்ஃபோலியோவாகவும் இருக்கலாம். கோல்டு ரொம்ப சேஃபராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கோல்டை விரும்புவாங்க. ஸோ அதுலேயே இப்போல்லாம் ப்ராஃபிட் பண்ணுறாங்க. பட் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஒரு ஆப்ஷன்ஸு. இது எல்லாமே அவங்களோட பிஸ்னஸ். ஸோ பிஸ்னஸ்ன்றது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் கம்பெனி எப்படி நடத்துகிறாங்களோ அதுவும் வந்து அடிஷ்னலாக வெல்த் இருக்கும். ஒருத்தர் செட்டில் ஆனதுக்கப்புறம் வந்து அவருக்கு பிஸ்னஸ்ன்றது இன்கம் கொடுத்துட்டே இருக்கும். எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸு தன்னைத்தானே வளர்த்துக்கிறதோ, ஸோ நீங்கள் வந்து அதை ஜஸ்ட்டு ஒரு 6 மாதம் அதில் நீங்கள் வந்து அதுலேருந்து வேறுபட்டு இருக்கிறீங்க, அதை நீங்கள் கண்டுக்கவே இல்லை, அப்படி இருந்தாலும் அது வந்து க்ரோ ஆகிட்டே இருக்கணும். நீங்கள் ஒரு லேண்ட் வாங்குறீங்க, அது சரௌண்டிங்ஸை பொறுத்து அது மினிமமாக க்ரோ ஆகிட்டே இருக்கும். ஒரு கோல்டு வாங்கி வைக்கிறீங்க, அது க்ரோ ஆகிட்டே இருக்கும். ஒரு பிஸ்னஸ் அது டைரெக்டாக ஸ்டார்ட் அப் ஆகி பிஸ்னஸ் ரன் ஆகிட்டே இருக்கும். அது அப்ஸ் அண்ட் டவுன்றது டிஃப்ரெண்ட். ஏன்னா அது வந்து உங்களோட தேவைகளை தாண்டி இருக்கிறது, வெறும் பணமாக இருக்கக்கூடாது. ஸோ அதுதான் இங்கே வந்து நீங்கள் முக்கியமாக பணமாக மட்டும் வச்சுக்கக்கூடாது. ஸோ அப்போ நீங்கள் வந்து ஒரு மேனேஜ்டு அசெட், ஈக்விட்டியில் வந்து டைரக்ட் ஈக்விட்டி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அங்கெல்லாம் வந்து ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருக்காங்க, ஈக்விட்டிக்கு ஒரு அட்வைசர் இருப்பாங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணின உடனே அது டைரெக்டாக என்ன ஆகுனா இன்னொருத்தரோட அட்டென்ஷனில் கண்டிஷன்ஸில் அது க்ரோ ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு அட்டென்ஷன் இல்லாட்டினாலும் தட் ஃபண்ட் வில் க்ரோ. இந்த லாங்கர் டேர்மில் டெஃபினட்டாக நல்லாவே க்ரோ ஆகும். ஸோ ப்ராப்பர்ட்டியில் ரெண்டல் இன்கம் வர மாதிரி கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி வச்சுக்கலாம், ரெண்டல் ப்ராப்பர்ட்டி வச்சுக்கலாம். ஸோ அதெல்லாம் என்னாகும், நீங்கள் டே டு டே பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, அதில் ரொட்டீன் சம் இன்கம் போர்ஷன் ஆடப் ஆகிட்டே இருக்கும். ப்ளஸ் அவங்களுக்கு செல்ஃபாக ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ 2 இன்கம் அது இருக்கும். இது எல்லாமே வந்து கோல்டு வாங்குறீங்க, ரொம்ப சேஃபராக இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பட் கொஞ்சம் அது ஹையராக தேவைப்படும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு. ஏன்னா க்ரோத்துன்றது வந்து லாங் டேர்மில் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து யூ கேனாட் கம்பேர் வித் ப்ராப்பர்ட்டி, ஈக்விட்டியிலோட கம்பேர் பண்ண முடியாது. பிஸ்னஸ் முக்கியமாக நீங்கள் பிஸ்னஸில் பார்ட்னராக இருக்கலாம், ஓன் பிஸ்னஸ் இருக்கலாம், பெரிய கம்பெனி ஃபேக்ட்ரிஸ் ரன் பண்ணலாம். இதெல்லாம் வந்து உங்களோட டே டு டே கமிட்மெண்ட்ஸுக்காக நீங்கள் ரன் பண்ணுறது கிடையாது. இது வந்து அடிஷ்னலாக நீங்கள் வந்து ஒரு சமுதாயத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, அதை ரன் பண்ணுறதுக்குள்ள ஆக்டிவிட்டீஸை நீங்கள் வந்து ஒரு சைக்கிள்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சைக்கிளை நீங்கள் ரெடி பண்ணிடுவீங்க. அது ஆட்டோமேட்டிக்காக எல்லா சைக்கிள்லேயுமே அது ரன் ஆகிட்டே இருக்கும் அந்த பிஸ்னஸ்ன்றது. ஸோ அப்ஸ் அண்ட் டவுன் இருந்தாலும் அந்த பிஸ்னஸ் ரன்னிங்லேயே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு வகையான மேனேஜ்டு வெல்த்து தான். ஒருத்தர் வந்து சடனாக ஒரு 50 crores இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றாங்க, ஒரு கம்பெனி ரன் பண்ணிகிட்ருக்காங்க, அதில் போய் பார்ட்னர் ஆயிடுவாங்க. ஸோ அது என்ன அவங்களோட வெல்த்து க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட வெல்த்து க்ரோ ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த வகையிலலாம் நீங்கள் உங்களோட வெல்த்தை க்ரியேட் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஏன்னா கமிட்மெண்ட்ஸ், இந்த கமிட்மெண்ட்ஸுக்கும் வெல்த்துக்கும் அந்த டிஃப்ரென்ஸை கிளியராக சொல்லிடுறேன். வெல்த்துன்றது வந்து அப்ஸ் அண்ட் டவுன் இருந்தாலும் அது வந்து அடிஷ்னலாக உள்ளது. கமிட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, யூ நீட் அ கமிட்மெண்ட்ஸ். அப்படின்னா எஜுகேஷனுக்கு இன்னொரு 5 years தான் இருக்குது, எனக்கு அந்த போர்ட்ஃபோலியோ வேணும்னா அந்த 5 yearsல தட் வில் மெச்சூர். ஸோ அதோட காலம் முடிவடைஞ்சிருச்சு, அந்த அப்ஜெக்டிவ் கோலோட காலம் முடிவடைஞ்சிரும். அப்போ 5 yearsக்கு அப்புறம் அது யூட்டிலைஸ் பண்ணலைன்னா திஸ் கோ டு யுவர் வெல்த் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். ஸோ ஃபார் மேரேஜ், பையிங் ஹவுஸ், பையிங் கார், இதெல்லாமே ஒரு பர்டிகுலர் டைமுக்குள்ளே உங்களுக்கு தேவைப்படும். ஈவன் ரிட்டையர்மெண்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்குன்னா அதுவும் கமிட்மெண்ட்ஸ். எனக்கு எவ்ரி மந்த் இவ்வளோ இன்கம் ஜென்ரேட் ஆகணும், ஃபார் 20 yearsக்கு எனக்கு ஜென்ரேட் ஆகணும், தெர் இஸ் அ கண்டிஷன். அது இல்லாத போர்ட்ஃபோலியோவாக இருக்கு இல்லையா, தட் இஸ் அ வெல்த். ஸோ நீங்கள் வெல்த்தை மேனேஜ் பண்ணுறதுக்கு நிறைய வகைகள் இருக்குது. உங்களோட கமிட்மெண்ட்ஸுக்கு எது சூட்டபிள் ஆகுமோ அந்த போர்ட்ஃபோலியோ யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் கமிட்மெண்ட் இல்லாததையும் நீங்கள் அந்த போர்ட்ஃபோலியோவில் தான் வச்சுக்க போகிறீங்க. பட் அது லாங் டேர்மில் க்ரோ ஆகும்போது யுவர் வெல்த் வில் க்ரோ. ஓகே சார், வெல்த்னா என்ன, வெல்த் அண்ட் சேவிங்ஸ்க்கான டிஃப்ரென்ஸ் அண்ட் வெல்த்தை எப்படியெல்லாம் க்ரியேட் பண்ணலாம், இதை பற்றி தெளிவாக சொன்னீங்க. நன்றி சார். நன்றி. இது மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்க எங்களுடைய யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் எங்களுடைய இணையமான tnctamil.com இணைந்திருங்கள். நான் ஆஷிகா குமார்.